கைஸ், நான் மாடு மேய்க்க போகிறேன். என்னடா மாடு மேய்க்க போறியா அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு மாடு மேய்க்கணும். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டிலலாம் இருக்குது, பட் ஆனால் என் வீட்டில் இல்லை. என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் இருக்குது, பட் ஆனால் அவங்க இன்னைக்கு இல்லை. என்ன பார்த்துக்க சொல்லிட்டு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அப்போ தான் என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு புரியும். சரி, மாடு மேய்க்க கிளம்பலாமா? சரி, மாட்டை கொண்டு போய் தோட்டத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ எங்கே நிற்கிதுன்னு தெரியல. அதை தேடி தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு நான் மாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தேடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் மாடே மேய்க்க போகிறேன்றது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஸோ குதிரையை தான் ஹேண்டில் பண்ணினா கூட ப்ராப்ளம் இருக்காது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாடை ஹேண்டில் பண்ண போகிறேன். காடு முழுக்க சுற்றியாச்சு, ஆனால் மாடு கண்ணுக்கு தெரில. ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பற்றி நேராக அங்கேருந்து ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சேன். ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருந்தானுங்க. கையாளில் கயிறு கட்டியிருந்தனால அதை உடனே அவுத்து விட்டு வேகமாக தாட்டி விட்டேன். ரெண்டு பேருக்கு வரதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. ஓட்டிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் தண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு தீவன தண்ணி கலந்து வச்சுட்டேன். 2 பேரும் நல்லா சாஃப்டாக குடிச்சானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பேசாத நானே மாடு வாங்கி மேய்க்கலாம். சின்ன பிள்ளைல ஸ்கூல் படிக்கும் போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவார், நீ மாடு மேய்க்க தான்டா லாக்கின்னு. என்ன மட்டும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சேர்த்து தான் சொல்லுவார். ஸோ அவர் சொன்ன இன்னைக்கு ஒரு டைலாக் இதுக்கு கரெக்டாக. இந்த ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தாருன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவார் நான் நினைக்கிறேன். நீ எல்லாம் வச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக மாட்டையும் மறுபடியும் தோட்டத்துக்கு அனுப்பி அடுத்த 6 o'clock நான் தான் போய் ஓட்டணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள மாடே தானே அந்த இடத்துக்கே வந்துருச்சு. அவங்களுடைய கருத்து கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபிளாக் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுவேன்.